மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். ஸோ காதல், ஒர்க்கு, அப்புறம் ஃபினான்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. இப்ப வந்து ஒர்க்கு அப்படின்னு வரும்போது வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாசம் வேலைக்குரிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நல்லவிதமாவே போகும். ஸோ நீங்க வந்து சனி பயிற்சி ஆகுற வரைக்கும் வந்து வேலை இடத்துல நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்துட்டீங்கனாலே, வேலை இடம் வந்து ரிலாக்ஸாவே போயிரும். ஸோ இத நினைவில வச்சுக்கோங்க. 2வது ஃபினான்ஸ் வேலைக்கு ஏற்றாறு போல தான் பண வரவுகள் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ கரெக்ட்டா நீங்க வேலை செய்யுங்க. வேலைக்கு ஏற்றாறு போல பணம் வர அதுக்கு தகுந்தாற் போல உங்களோட குடும்பத்த உங்களோட ஃபேமிலிய ரன் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிறப்பு. ஃபினான்ஷியல் வந்து எந்தவித பை மிஸ்டேக்ஸ் இருக்காது. 3வது காதல். காதல் அப்படின்னு வரும்போது வந்து ராசிக்கு 2ல வந்து ராகு. ஸோ 2ல ராகு இருக்கிறது, அதே மாதிரி 2ல வந்து சனி இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து வாக்குல சனி, வாக்குல ராகு. கம்யூனிகேஷன்ல மட்டும் உங்களோட காதலுக்கு வந்து கரெக்ட்டா இருந்துட்டீங்கன்னா, உங்க பார்ட்னர் வந்து உங்க கூட நல்லவிதமாவே தொடருவாரு. ஸோ உங்க தரப்புல இருந்து நீங்க கம்யூனிகேஷன் சரியில்லாத பட்சத்துக்கு, சரியான கம்யூனிகேஷன் பண்ண முடியாத பட்சத்துக்கு இருந்தீங்கன்னா, இதுல முரண்பாடுகள் இருக்கும். ஸோ இது அடுத்த 1 1/2 வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணணும் காதல் வாழ்க்கையில. மத்தபடி தொழில் ஸ்தானத்த குரு பார்க்கிறது, வேலை நீங்க செஞ்சீங்கன்னா, அதுக்கு தகுந்தாற் போல பண வரவு, அதுக்கு தகுந்தாற் போல உங்களோட ஃபினான்ஸ்ல இருந்து இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?